தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் என்றுமாறாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, அவருடையவர்கள் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் காலை என்பது இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் சென்றாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக இருட்டு அவளுக்கு பயமில்லை என்பதை காட்டுகிறது. அவரை எடுத்துக்கொள்வேன் என்பது அவளுக்கு வெட்கமில்லை என்பதை காட்டும். அன்புக்கு பயம், வெட்கம் இல்லை என்ற இடத்திலே இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே மகதலேனா மரியாள் வெளிப்பட்டாள். என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை என்பது இந்த அன்பு எவ்வளவு நேச நெருக்கத்தில் இருக்கிறதை நாம் காணலாம். மற்ற ஸ்திரீகள் பொழுது விடிந்த பின்பு கல்லறைக்கு வந்தார்கள் என்பதை மற்ற சுவிசேஷங்களிலே நாம் காணலாம். மாதத்திற்கு பின் வாரம் என்ற தலைப்பிலே லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே, ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் அசைவாட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாளிலே கதிர்கட்டில் உள்ள தானியத்தை பதார்த்தமாக்கி 2 அப்பமாக படைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை முடிவுக்கு கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய உயிர்த்தெழுந்த நாளை நம் வாழ்வில் அஸ்திபாரப்படுத்தி கிறிஸ்துவத்தை துவங்குகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம் வாழ்க்கையின் உயிர் நாடி. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, நாம் பாவத்தில் மாண்டிருப்போம். ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாள் துவங்கி 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாளிலே 120 பேர் மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் 50வது நாளாகிய பெந்தகோஸ்தே நாளை நோக்குகிறது. 120 பேர் கொண்ட அபிஷேகம் 18 நாடுகளிலிருந்து பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வந்த யூதர்களை பிரமிக்க செய்தது. அந்த பெந்தகோஸ்தே நாளின் அபிஷேகம் எக்காலம் தொனிக்கும் போது இயேசுவை போல தாங்களும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற நிறைவின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். எனவே இந்த 7 வாரங்கள் என்பது இயேசுவுடைய உயிர்த்தெழுதலையும் பெந்தகோஸ்தே நாளையும் முக்கியப்படுத்துகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது முதற் பலனாகிய கதிர்கட்டை காட்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே முதற் பலன் கிறிஸ்து என்று அவருடைய உயிர்த்தெழுதலை பவுல் சுட்டி காட்டுகிறார். அதன் பின் அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடையவர்கள் என்பது அந்த கதிர்கட்டின் தானியத்திலே செய்த 2 அப்பங்களை காட்டும். தானியத்தை சுத்திகரிக்க வேண்டும். அதன் பின் அதை இடித்து மாவாக்க வேண்டும். பின்பு அதில் எண்ணெய் வார்த்து பிசைந்து நெருப்பிலே சுட்டு அப்பமாக்க வேண்டும். இது போஜன பலியை காட்டும். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். பெந்தகோஸ்தே முதல் நாம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம் இந்த போஜன பலிக்குள் நம்மை வழி நடத்துகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். முதற் பலன் கிறிஸ்து என்பதும் அவருடையவர்கள் அவர் வருகையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதும் கதிர்கட்டுக்குள்ளே அடங்குகிறது. 7 வாரங்கள் என்ற இடத்திலே அது சொல்லப்படுகிறது. இங்கு அவருடையவர்கள் என்பது அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். இது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எக்காலம் தொனிக்கும் போது உயிர் தழுவார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அனைவரும் அவருக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆனால் அனைவரும் மீட்கப்படுவதில்லை. அவருடையவர்கள் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் மாத்திரமே மீட்கப்படுவார்கள். அவருக்கு சொந்தக்காரர்கள் என்றும் அவருடையவர்கள் என்றும் ரெண்டு அனுபவங்களை இங்கு நாம் காணலாம்.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அவர்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்க மாட்டார்கள், அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று யோவான் காண்கிறார். இங்கு ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அவருடையவர்கள், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். அவருடையவர்கள் அவர் வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள், அதாவது கைவிடப்பட்ட சபை. அவர்கள் மணவாட்டி சபை அல்ல, அவர்கள் சொந்தக்காரர்கள். எனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற 2 கூட்டத்தாரையும் நாம் இங்கு காண்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை என்ற மணவாட்டியையும் கைவிடப்பட்ட சபை என்ற இரத்த சாட்சியாய் மரித்த புத்தியுள்ள கணிகைகளையும் நாம் காண்கிறோம். புத்தியுள்ள கணிகைகளின் தீவட்டியிலே எண்ணெய் இருக்கிறது, புத்தி இல்லாத கணிகைகளின் தீவட்டியிலே எண்ணெய் இல்லை. புத்தி இல்லாத கணிகைகள் பரிசுத்தாவியை பெற்றாலும் அவர்கள் அதை இழந்திருக்கிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் இருந்தால் அபிஷேகம் நஷ்டப்படும். இதுவே இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளின் அனுபவமாக இருக்கிறது. சொந்தக்காரர்கள் என்ற இடத்திலும் அவருடையவர்கள் என்ற இடத்திலும் அபிஷேகத்தின் 2 கூட்டத்தை நாம் இங்கு காண்கிறோம். அவருடையவர்கள் என்ற இடத்திலே அவர் வரும்போது நாம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதே தேவனின் நோக்கமாக இருக்கிறது. இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை 7 வாரங்கள் என்ற போதனையில் நாம் அறிந்து கொண்டோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனங்களில் ஒரு வாரத்தை குறித்து தானியேல் காண்கிறார். இந்த ஒரு வாரம் என்பது 7 வருட உபத்திரவ காலத்தை காட்டும். முதல் 3.5 வருடம் இரத்த சாட்சியாய் மரிக்கும் கைவிடப்பட்ட சபையை காட்டும். பிந்தைய 3.5 வருடம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்தின் பாதியிலே என்று தானியேல் அதை காண்கிறார். அது 3.5 வருட உபத்திரவ காலத்தையும் பிந்தின 3.5 வருட மகா உபத்திரவ காலத்தையும் காட்டும். கிறிஸ்து இந்த அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு முறிவு கட்டி 1000 ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார். 1000 ஆண்டு அரசாட்சி என்பது யாக்கோபின் குடும்பம் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது. இது வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 8 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. முத்திரை போடப்பட்டவர்கள் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு கொண்டு வரப்படுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற கூட்டத்தார் 1000 ஆண்டிலே ஆழக்குழு இடத்தில் இருப்பார்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 வாரங்கள் என்ற உண்மைகளுக்கும் தானியேல் 9இல் சொல்லப்பட்ட ஒரு வாரம் என்ற உண்மைகளுக்கும் ஒப்பு கொடுப்போம். அவர் முதற்பலனாய் உயிர்த்தெழுந்த இடத்திலே நாம் அவருடையவர்கள், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்ற இடத்திலே உயிர்த்தெழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.